விஜய் அவர்கள் இப்போ பொதுக்கூட்டம் நடத்தினார்ல மகாபலிபுரத்தில், அந்த பொதுக்கூட்டத்தில் வந்து சொல்லியிருக்காரு, மீண்டும் அவருடைய அதே தோனியில் தான் பேசியிருக்கிறாரு. இரண்டே கட்சிகளுக்கு மட்டும் தான் போட்டி, ஒன்று டிவிகே, இன்னொன்று டிஎம்கே. அது உங்களுடைய கருத்து என்னன்னா? தம்பி, அவர் வந்து தலைவர் இல்லை, நடிகர். முன்னாடி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டைரக்டர் யார் தயாரிக்கிறாங்களோ, டைரக்டர் இருக்காங்கள்ல, அவங்க வந்து அப்புன்னா அப்பும்பார், லோன்னா லோன் நிற்பார். இவர் வந்து புதுசாக ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. அதாவது நடிகருக்கான தகுதியை தான் அவர் வந்து நிர்ணயிக்க முடியும். அவர் தலைவருக்கான தகுதியை அவர் நிர்ணயிக்க முடியாது. இதுதான் அதே தான் சொல்லுவார் அவர். வேறு இந்த நாட்டினுடைய மண் வளம், மனித வளம், நிலவளம், நீர்வளம், ஆற்று வளம், குலவளம் இதெல்லாம் அவருக்கு தெரியாது அவர். அதனால் அதே தான் கடைசி வரும். தம்பி, முதல்ல வந்து 1ஆவது படிக்கணும், அப்புறம் 2ஆவது படிக்கணும், அப்புறம் 3ஆவது, அப்படி படித்து 10ஆம் வகுப்பு படித்து, அப்புறம் 12ஆம் வகுப்பு படித்து, அப்புறம் பட்டய படிப்பு படித்தா தான் வேலைக்கு போக முடியும். நர்சரிங்கில் உட்காந்துக்கிட்டு, யூகேஜி எல்கேஜியில் உட்காந்துக்கிட்டு நான் வந்து ப்ரொஃபஸர் ஆகிடுவேன், பேராசிரியர் ஆகிடுவேன் ஆக முடியுமா தம்பி? விஜய்க்கு உள்ள பாட்டிலில் மருந்து அவ்வளவுதான். நீங்கள் விஜயை பற்றியே கேட்டு கிடக்காதீங்க, வேறு எவ்வளோ கேள்வி இருக்குது தம்பி. உண்மைதான். ஆமாம், வந்துட்டு விமர்சனம் என்னன்னா, அதுக்கு யாருமே எதிர்கருத்து வைக்கலன்னா அவர் பேசுறது உண்மையாக இருக்குமோன்ற மாதிரி. இல்லை, யாரும் எதிர்கருத்து வைக்கங்க. அண்ணன் சீமான் பேசுகிறாரு, எவ்வளோ எதிர்கருத்து வைக்கிறான். இந்த நாட்டில் மட்டும் இல்லாமல் உலக நாடுகள்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறான். ஏன் தெரிவிக்கிறான்னா, இருக்கிற கார்பரேட் கம்பெனிகள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறான். ஆனால் விஜய் வந்து அதற்கான ஆள் இல்லையே. அவர் சொல்கிற வார்த்தைகள்லாம் வந்து டிவிக்கே, டிஎம்இக்கே, டிவிக்கே நகை, டிவிக்கிற மோடி கூட பிரதம மந்திரி ஆகிட்டார். என்ன இவர் ஆக முடியாது. சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விவாத மேடை ஒன்று நடந்ததுன்னா, அதில் வந்துட்டு தாவே பொறுப்பாளர் ஒருத்தர் சொல்கிறாரு, காமராஜரும் விஜயும் ஒன்றுன்றாரு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தாவேக்கா ஒரு பொறுப்பாளர் அப்படியே சொல்ற விவாத மேடையில் 2 இருக்கு தம்பி. அது தாவாக்க. ஆமா, அது அண்ணன் வேல்முருகன் ஒருத்தர் இருக்கிறாரு. ஆமா, அண்ணன். நீங்க தாவாக்கா கேக்குற, தாவேக்கா கேக்குறிய தம்பி. அரைவேக்காடெல்லாம் பத்தி என்கிட்ட கேக்குறிய தம்பி. நான் சொல்ற விமர்சனம்னா என்ன விமர்சனம்? காமராஜரும் விஜயும் ஒண்ணுன்னு சொல்றாரு அவரு. அதுதான் அரைவேக்காடு தம்பி. அரைவேக்காடு அப்படிதான். நீ வந்து அரிசியை போட்டு பாதி அரிசியை சாப்பிட்டா நொய் அரிசி சாப்பிடுவியா? நறுக்கு முறுக்குன்னு இருக்காது. அதே மாதிரி தான் விஜய். அதாவது வளர்ந்த அரசியல் தலைவர்கள் இந்த நாட்டில் புரட்சியாளர்லாம் இருந்துக்கிறாங்க. தம்பி விஜயை கொண்டு வந்து நான் வந்து தம்பி விஜய் பற்றி விமர்சனம் நான் தான் முதலே சொன்னேன். 1ஆவதுலேருந்து 12ஆம் வகுப்பு படித்து, அப்புறம் பட்டய படிப்பு படித்து, அதில் வந்து தேர்வாகி அப்புறம் வேலைக்கு போனால் அந்த வேலை சிறப்பாக இருக்கும். 1ஆவது படிக்கிற புள்ளியை போய் நீ வந்து இந்த வீட்டை மெஷர்மெண்ட் எடுத்து வீடு கட்டுனா கட்டுவானா தம்பி? புரியுதா? இப்போ ஆதவ அர்ஜுனா ஒரு இடத்துல சொல்றாரு, என் தலைவரை தொட்டு பாடுறா, கைது பண்ணி பாடுறா, 2 கோடி தொண்டர்கள் உங்க வீடை தேடி வருவாங்கன்றார். யாருக்கு அந்த விடுப்பு அழைப்பு விடுக்க நான் கேட்கிறேன். இதுவரை பேசுகிற தலைவர்கள், இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கிற தலைவர்கள், இந்த மண்ணை பற்றியும் மக்களை பற்றியும் கவலைப்படுகிற தலைவர் இது மாதிரி பேசுவாங்களா? என் தலைவனை தொட்டு பாரு, 2 கோடி பேர் வருவான்னு என்ன அர்த்தம்? இந்த நாட்டில் மிகப்பெரிய கலவரத்தை உருவாக்கி இந்த நாட்டை பிணக்காடாக மாற்றுகிற வேலையை இந்த ஆதவ அர்ஜுனா செய்கிறான். நான் குற்றம் சாட்டுறேன். நீ சொல்லு. 2 கோடி தொண்டர்கள் அந்த கட்சியில இருப்பாங்க. எந்த கட்சியில தம்பி? அங்க தம்பி கிங்காங் தெரியுமா உனக்கு? இந்த குள்ளமா இருப்பானே கிங்காங் தெரியாது, 4 நடிப்பானே அவன். கிராமத்துக்கு போனா கூட கூட்டம் கூடும். நடிகருக்கு எப்போ நமிதா, நக்குமான், நயன்தாரா யாரு போனாலும் லட்சக்கணக்கில் கூட்டம் கூடும் தம்பி. அதனால எல்லாரும் என் கட்சிக்காரன், என் கொள்கை ஏற்றுக்கிட்டவன், என் லட்சியத்தை ஏற்று சொல்ல முடியுமா? விஜய் தம்பி, விஜய் ஒரு நடிகர். திரையில் பார்த்தவர் தரையில் எப்படி இருக்கிறார் அப்படின்னு பார்க்க எல்லாரும் வர்றாங்க, கூட்டம் கூடுது, அவ்வளவுதான். அவர் ஒரு தலைவர்லாம் கிடையாது. அவர் எம்ஜிஆரோட ஒப்பிட்டு பேசுறாங்க. யார? விஜய. நான் கூட தான் வந்து என்ன கூட தான் என் பையன் வந்து, அப்பா நீங்க அரிஸ்டாட்டில்ப்பா, அப்பா நீங்க வந்து ஏங்கல்ஸ்ப்பா அப்படி சொல்றேன். என் பிள்ளை அதெல்லாம் ஆக முடியுமா? அவங்க அப்பா அவங்க பிள்ளைங்களுக்கு அவங்க அப்பா ஹீரோ தானா? அது யாருன்னா ஒப்பிடல, அது தவறு கிடையாது. ஒரு நடிகர் எப்படின்னா ஒப்பிட முடியும்? யாரா? ஒரு ஆளுமையான தலைவரோட. என் தலைவரோட தம்பி யாரா இருந்தாலும் பாட்டுல மருந்து இருக்கணும். அது வேணுமா? மருந்து இருக்கணும். மருந்து இருந்தாதான் யாதை பற்றி இந்த மரம் மனிதனுக்கு என்ன நன்மை பயக்கிறதுன்னு சொல்ல முடியும். இது மரம் அப்படின்னு சொல்லிட்டு போறோன்ட்டு போய் பண்ண முடியுமா? நான் இந்த மரம் என்னென்ன எனக்கு வந்து நன்மை அளிக்கிறது நான் பேசுவேன். அரைவேக்காடை விட்டா இது நல்ல விறகுக்காகவும் அடுப்பி எரிக்கலாம், சோறாக்கலான்னு பேசுவான். இவனையும் என்னையும் ஒன்றும் சேர்க்கலாம் பண்ணி. இப்போ 41 நாள் இழப்புக்கு அப்புறம் கூட வந்து கூட தான் செய்த தவறை உணராம அந்த இழப்பை பற்றி அவங்க வந்துட்டு அந்த இடத்துல பேசாம அந்த கூட்டத்துல பாத்தீங்கன்னா முழுக்க என்ன பேசுறாங்கன்னா, தன்னை நியாயப்படுத்தி தான் பேசியிருக்காங்களே தவிர அந்த இழப்பை பத்தி பெரிதாக பேசல. ஒரு நன்றி மாதிரி ஒரு
அஞ்சலி செலுத்தினாங்களே தவிர அதுக்கு நான் தான் பொறுப்பு, நானும் தானும் பொறுப்புன்றது உணராம இருக்காரு. அது எப்படி பாக்குறீங்க? எங்கள் அப்பா ஏறு விழும் போது விதைக்கும் போது இது வந்து எல்லா நம்மளை சார்ந்த மக்கள்லாம் சாப்பிடுவாங்கன்னு போடுவான், விதைப்பான். யார் பசிக்கிறதோ அவர்களுக்கு நான் உணவை உற்பத்தி செய்கிறேன், நான் மகத்தான வேலையை செய்கிறேன்னு எங்கள் அப்பா விதைப்பான். ஆனால் அதானி அம்பானி விதைக்கிற போது இந்த விதைக்கிற நெல் நல்ல மகசூலை தந்தால் கிலோ 42 ரூபாய்க்கு விற்றா உலக அரங்கில் முதல் தொழிலதிபராக வந்து நான் நினைப்பான். எங்கள் அண்ணன் எங்கள் அப்பனை மாதிரி விதைக்கிற விவசாயி, விஜய் கார்பரேட் அதானி அம்பானி போல வியாபாரி, இவ்வளோதான் டிஃப்ரெண்ட். ஒன்று கடைசியாக முடிச்சுக்கலாம். பாண்டே அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாட்கள் முன்னாடி ஒரு கருத்து கணிப்புன்னு சொல்லி அண்ணன் சீமான் அவர்கள் 5% வாக்குகள் தான் இருக்குன்றதோ விஜய்க்கு 20% சொன்னார். விஜய் பொதுக்கூட்டத்தில் வந்துட்டு நான் தனித்து தான் நிற்பேன், நான் யாருடையும் கூட்டணி இல்லைன்னு சொல்லி அதிமுக புறக்கணிக்கிறாரு, பாஜக புறக்கணிக்கிறாரு. அதுக்கு அடுத்த நாள் என்ன சொல்றாரு அதே பாண்டே அவர்கள், விஜய் அவர்கள் தனித்து நின்னால 2 இடத்துல ஏன் அவர் நிற்கிற இடத்த கூட ஜெயிப்பாரான்னு சொல்றாரு. இப்போ பாண்டே சொல்றதுல எது உண்மையா இருக்கும்னு நினைக்கிறீங்க? பாண்டே வந்து ஒரு பத்திரிகை வியாபாரி, நல்ல தெளிவாக நீ தெரிஞ்சுக்கணும். பாண்டே என்பவர் ஒரு பத்திரிகை வியாபாரி. அது மாத்திரமல்ல, பீகாரிலிருந்து இங்கே பத்திரிகை தொழிலில் முன்னுக்கு வர வேண்டும் என்கிற உயர்ந்த கோட்பாடு வந்தவன் பாண்டே. நம்மளை அண்ணனை பார்த்தா, சீமானனை பார்த்தா, உங்களை மாதிரி அறிவாசான் இந்த உலகத்தில் யாரும் இல்லை, உங்களைப் போல புரட்சியாளரை நான் பார்த்ததில்லை. ஆனால் சொல்கிறார்கள் மாசேத்துங், சேகுவரா, பெடல் கேஸ்ட்ரோ எல்லாம் இருந்தார்கள், அவர்கள் இன்றைக்கு மறுபடியும் தமிழ்நாட்டில் பிறந்திருக்கிறார்கள்னு அண்ணனை பார்த்தா சொல்லுவான். அண்ணன் பக்கத்தில் போனோடனே அவன் வந்து வட இந்தியாவில் மோடியை பற்றி, அமித்ஷாவை பற்றி, ராஜ்நாத் சிங்கை பற்றி தான் பேசுவான ஒழிய நம்மளை பற்றி தம்பி, இந்த உலகத்தில் தமிழன் ஆட்சி அதிகாரத்தில் வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் 99 பேர் வேலை செய்கிறான், 99% பேர் வேலை செய்கிறான். நம்ம அண்ணன் சீமான் ஏதோ நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சக்தியாக கிடைச்சாரு, இன்றைக்கி நம்ம எல்லாம் மீட்டு எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இதுதான் பாண்டே வந்து ஒருபோதும் தமிழர்களுக்கோ தமிழருடைய வாழ்வாதாரத்திற்கோ தமிழர்களுடைய ஆட்சி அதிகாரத்தை பற்றியோ பேசக்கூடாது. அண்ணன் சீமான் அவன் 5% போடுறான்னு. நான் என்ன சொல்கிறேன், தேர்தலை 5 முறை சந்திருக்கிறோம். இதே போல் சொல்லுங்கள், பாண்டேவை 5 முறை தேர்தலை சந்தித்திருக்கிறோம். அதுவும் தனியாக சந்தித்திருக்கிறோம். முதல் தேர்தலில் 1% ஓட்டு வாங்கினோம், அடுத்த தேர்தலில் 3% ஓட்டு வாங்கினோம், அடுத்து 4, அடுத்த தேர்தலில் 8.2%. எந்த கட்சியோடும் தமிழ்நாட்டில் 50 ஆண்டு கால கட்சி, வரலாற்று சிறப்புமிக்க கட்சி என்று சொல்கிற எந்த கட்சியோடும் கூட்டு வைக்காமல் மக்களை நேராக சந்தித்து என்னை போன்ற சராசரி பாமரனை நிறுத்தி 36 லட்சம் ஓட்டுகளை வாங்கிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. இது வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட வேண்டியது. அதை 3 நாளைக்கு வந்து பாண்டே பேச மாட்டான். பாண்டே என்னன்னு சொல்றது தான், அறிவார்ந்த தம்பிகள், நெல் மணி இருக்குல்ல, நெல் மணிகள் எதுவுமே இங்கேருந்து போகாது. அந்த நாத்தாங்கல்ல விதைக்கிறது சரியாக இருக்கும். அதாவது பதர்லாம் இருக்குது பார்த்தியா, அது எங்கே வேணாலும் போகும், எங்கே வேணாலும் வரும். அதனால் வந்து நம்ம வந்து அவங்கள குறை சொல்கிறது நம்ம இல்லை, போகட்டும். ஆனால் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. அண்ணன் சொல்கிறார், நான் ஒன்றியாக இருந்து கூட இந்த நாட்டில் புரட்சி ஏற்படுத்தி நான் ஆளுமையை இந்த நாட்டில் கொண்டு வந்து என் மக்களுக்கான வாழ்வியலை உயர்த்துவேன்னு அண்ணன் நினைக்கிறாங்க. அது நன்றி வாழ்த்து. நன்றி.